ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மோகன்லாலும் மம்முட்டியும் நடித்த பேட்ராய்ட் திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மொபைல் ஃபோன். இப்படி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மற்றவங்களுக்கு காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மொபைலோட பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா நமக்கே தெரியாமல் மற்றவங்க யாராவது ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரைவேட்டாக நம்ம மற்றவங்களோட இருக்கும்போது அந்த வீடியோக்களையும் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோக்கள் முதற்கொண்டு கேமராக்களை யாரோ ஒருத்தங்க ஹேக் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி மேமை காட்டுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பொலிட்டீஷியன்ட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டோட புதிய நெட்வொர்க் ஸ்கீமை வந்து உடனே ட்ராப் பண்ணுங்கள். அதனால் எவ்வளோ பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியும். நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னோட உடம்பு சரியில்லைனால ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் போன இடத்துல நம்ம மம்முட்டியை வர சொல்கிறேன். நம்ம மம்முட்டி வேறு யாரும் இல்லைங்க, இந்த இந்தியாவோட நெட்வொர்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல சீஃபாக இருப்பார். இப்போ அவரை கூப்பிட்டு இங்கே நடக்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் இவங்க சொல்லும்போது உடனே மம்முட்டி இப்படியெல்லாம் உண்மைக்கு நடக்குதா மேடம் அப்படின்னோடனே, இப்படியெல்லாம் நடக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே சட்டமன்றத்தில் இதை பற்றி நான் பேச வேண்டியது இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இதுக்கான முக்கியமான சில சாட்சிகள்லாம் உங்களால் தான் எடுக்க முடியும் அப்படின்னோடனே, சரி மேம் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இவர் கிளம்பி ஒரு சில நாட்களே நம்ம ரேவதி மேம் இறந்துடுறாங்க. இப்போ துஷ்டிக்கு வந்து அவர் மகைக்கிட்ட என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பல பொறுப்புகளை கொடுத்தாங்க, அந்த பொறுப்புகளை எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்குள்ளே இப்படி உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம ஃபகத் ஃபாசலை காட்டுறாங்க. ஃபகத் ஃபாசல் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்டோட புது ஸ்கீம் ஒன்று வந்து இவர் அறிமுகப்படுத்துவாங்க. அதாவது இவரோட கம்பெனி தான் இந்த ஸ்கீமுக்கு மொத்தமாக லேப்டாப்பையும் டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் மம்முட்டி ஃபகத் ஃபாசலோட பழைய லைஃப் பார்க்காங்க. ஃபகத் ஃபாசல் வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மியில் ஒரு ஃபைட் ஜெட் பைலட்டாக இருந்திருப்பார். பட் அங்கே நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் இவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இவர் அப்பா இத்தனைக்கும் ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருந்துமே இவரால் திருப்பி இந்தியன் ஆர்மியில் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. இதனால் இவங்க அப்பா சொன்ன மாதிரி இவர் அவரோட பிஸ்னஸ் ஒன்று வந்து டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு பிக்கஸ்ட் பிஸ்னஸை இவர் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம மம்முட்டி என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சீஃப் ஆஃபீஸர், எனக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல சார், இவன் நம்ம எல்லாருமே இப்போ நம்ம கவர்மெண்டோட மொத்த டெக்னிக்கல் கம்யூனிகேஷனையும் இவங்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவரோட சீஃப் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபகத் ஃபாசலோட அப்பா மினிஸ்டர் தானே, அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லவும் ஃபகத் ஃபாசலோட அப்பா மினிஸ்டருங்கிறதுனால அவருக்கு தேவையான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம மம்முட்டி யாருக்கும் தெரியாமல் கண்காணிப்பார். அது மட்டும் இல்லாமல் மம்முட்டியை ஏதாவது வச்சு ஒரு பெரிய கவர்மெண்ட் கேஸ் அவர் மேலே போடணும்னு நினைப்பாரு. இதனால் மம்முட்டியை பிடிக்க போகும்போது மம்முட்டி இங்கேருந்து தப்பிச்சு ஃபாரினில் ஒரு வேலையை ரெடி பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிடுவார். செட்டில் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து இவங்க ஃபகத் ஃபாசலோட அப்பா மினிஸ்டர் என்னென்ன தப்பு பண்ணுறாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார். இதனால் இவங்க அப்பாவுக்கு இங்கே பேர் டேமேஜ் ஆகும்போது அவர் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மேலே இருக்கிற கோபத்தினால இங்கேருந்து நல்லா சம்பாதிச்சுட்டு அங்கே போய் நம்ம நாட்டை பற்றியே தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அவர் சைடு இருந்து பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் என்ன நினைப்பாருனா, எப்படியாவது மம்முட்டியை கடத்தி இந்தியா கொண்டு வந்து அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிட்டு இருப்பார். இதனால் என்ன பண்ணுவார்னா, ஃபகத் ஃபாசல் வந்து பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய இனாகிரேஷன் மாதிரி வச்சுருப்பாரு. அதுக்கு யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடும்போது நம்ம மம்முட்டியும் யூடியூப் சேனல் வச்சு செலிபிரிட்டியாக இருக்கிறனால அவருக்கும் இனாகிரேஷன் கொடுத்துப்பாங்க. அந்த டைம் தான் மம்முட்டிக்கு வந்து வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வருங்க. அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இந்த ஃபகத் ஃபாசல் வச்சிருக்காரு நம்ம ஃபீஸ் லேப்டாப்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக கொடுக்கான்னு சொன்னாங்க. அந்த லேப்டாப்பை வந்து யாருக்கும் தெரியாமல் அதை வாங்கின சின்ன குழந்தைங்க மூலமாக ஆக்சஸ் பண்ணி அவங்க குளிக்கிறதுலேருந்து எல்லா வீடியோத்தையும் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த பொண்ணு கண்டுபிடிச்சாங்க. இதனால் ஃபகத் ஃபாசல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை கொண்டாங்க. இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் அவளுக்கு ஏதாவது நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டிகிட்ட இவளை பற்றின டீட்டெயில்ஸை அனுப்புவோம். அப்போ தான் மம்முட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சு ஆகணும், இதனால் பல மக்களோட வாழ்க்கையை சந்திச்சிரும்னு சொல்லிட்டு இவரும் ஃபகத் ஃபாசலோட இனாகிரேஷனுக்கு போய் அந்த இனாகிரேஷனில் எல்லாரும் முன்னாடியும் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லும்போது அங்கே வச்சு அந்த நிகழ்ச்சியை உடனே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம மம்முட்டியும் பிடிக்க முயற்சி பண்ணும்போது மம்முட்டியை ஏர்போர்ட்டில் வச்சு அவருக்கே தெரியாமல் சில மெடிசன் மாதிரி கொடுத்து அவரை அங்கேருந்து கடத்திடுவாங்க. கடத்தி இந்தியா கொண்டு வந்து ஃப்ளைட்டில் வரும்போது மம்முட்டி அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து தப்பிச்சு கடலுக்குள்ளே விழுந்துருவார். இப்போ மம்முட்டியை தேடி இங்கே இருக்கிற எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக மம்முட்டி என்ன பண்ணுவார்னா, அவரோட ஃப்ரெண்டு வந்து மோகன்லால் இருக்காங்க, இவருக்கு மாதிரியே இராணுவத்தில் இருந்திருப்பார். அவர்கிட்ட இவர் எங்கே இருக்கிறங்கிற டிசிஎஸில் மோகன்லாலுக்கு கோட்வேர்டில் வந்து அனுப்பிடுவார். உடனே கோட்வேர்டு தெரிஞ்ச உடனே மோகன்லால் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவளுக்கு ஊற போச்சுனா அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த பொண்ணோட அவன் நம்ம மோகன்லாலை கூப்பிட்டுட்டு நம்ம மம்முட்டி இருக்கிற இடத்துக்கு போய் மம்முட்டியை சேவ் பண்ணி கூப்பிட்டு வரும்போது இப்போ நம்ம ஃபகத் ஃபாசலோட ஆளுங்க ஃபகத் ஃபாசல் எல்லாருமே நம்ம மோகன்லாலை தேடி கண்டுபிடிச்சி அவங்க இங்கே தான் இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அவரை பிடிக்கிறதுக்காக பல ஆளுங்க வரும்போது அவங்க எல்லாத்தையுமே நம்ம மோகன்லாலும் மம்முட்டியும் சேர்ந்து அடிச்சுட்டு நம்ம மோகன்லாலுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு கால் இருக்காதுங்க. இப்போ அவருக்கும் சில அடிப்பட்டதுனால மம்முட்டிக்கும் உடம்புல விஷம் இருக்கிறனால அவரை ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவருக்கு தேவையான எல்லா ட்ரீட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் மம்முட்டி என்ன சொல்லுவாங்கன்னா,
நான் பொழைக்கிறத விட அந்த பொண்ணு இப்போ நமக்கு தேவை. அந்த பொண்ணுகிட்ட போய் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்ல அப்படின்னோடனே, மோகன்லாலும் அங்கேருந்து கிளம்பி அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருப்பான். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து போன உடனே அந்த பொண்ணை அந்த இடத்துல வச்சு கொல்ல ஃபகத் ஃபாசில் ஆடுங்க சில ரவுடிங்க அங்கே அந்த இடத்துக்கு வந்துருவான். அப்போ மோகன்லால் அந்த பொண்ணை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிட்டு அந்த ரவுடிங்க கையாலே இவர் இறந்துருவார். இப்போ அந்த இடத்துக்கு மம்முட்டி வந்து மோகன்லாலோட பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ மோகன்லால் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பொண்ணை சேவ் பண்ண சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருக்க கேமரா மூலமாக எஃபெக்ட் ஆகி அது மூலமா அந்த பொண்ணோட வாழ்க்கையே இப்போ அழியிற கண்டிஷன்ல இருக்கும். அந்த பொண்ணு எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறத இவர் கோட் வேர்ட் மூலமா மம்மூட்டிக்கு வந்து சாகறதுக்கு முன்னாடி சொல்லிப்பாரு. இப்போ அந்த இடத்துக்கு போன நம்ம மம்மூட்டி அந்த பொண்ணை ஒரு கேமரா முன்னாடி உட்கார வச்சு அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தையும், அந்த பொண்ணு மாதிரியே இப்போ இருக்கிற எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க விஷயத்தையும் அந்த பண்ணது நம்ம கவர்மெண்ட்ல இருக்க ஃபகத் ஃபாசிலும் அவங்க அப்பா வந்தாங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் இப்போ மக்களுக்கு வந்து இவர் தெரியப்படுத்துறாரு. இதனால என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபகத் ஃபாசிலோட அப்பா மினிஸ்டர் இருந்தாலும் அவரை மக்கள் எல்லாரையும் இப்போ அடித்து விரட்டி துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபாசிலோட ஆஃபீஸையும் கண்டுபிடிச்சி அதையும் மக்கள் அடித்து நொறுக்க ஆரம்பிக்கும் போது ஃபகத் ஃபாசில் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாமே எனக்கு நடக்கும் நல்லாவே தெரியும்ப்பா, இப்போ எனக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் அவங்க அப்பாவையே சுட்டுட்டு சாவ சொல்லுவான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருப்பான். ஆனால் அதில் நடந்த வெடி விபத்து அவனுக்காக நடந்தது. அவங்க அப்பா தான் அப்படி வெடி விபத்து நடந்து அவன் மகன் இறந்துட்டானா, அது மூலமாக இவர் கேபினெட் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டிருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபகத் ஃபாசலோட ஃப்ரெண்ட், அதாவது ஒரு பொண்ணு இறந்தான்னு சொல்லுமா, அது ஃபகத் ஃபாசலோட ஃப்ரெண்டோட ஆளு தான். இப்போ அவன் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மோகன்லால்ட்ட சொல்லி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருப்பான். இப்போ இவன் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே நம்ம ஃபகத் ஃபாசில் அப்பாவும் அவரோட ஆஃபீஸ்லேயே சுட்டுட்டு செத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபகத் ஃபாசிலோட ஆஃபீஸுக்கு மக்கள் எல்லாரும் அடித்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம மம்முட்டியும் அவரோட ஃப்ரெண்டும் போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் அந்த இடத்துல காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஃபகத் ஃபாசில் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி ஓடுவானா. அப்போ மக்கள் எல்லாம் ஃபகத் ஃபாசிலோட காரை அடித்ததுனால அது ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல ஃபகத் ஃபாசில் இறந்துருவார். இப்போ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுமா ஃபகத் ஃபாசிலோட லேப்டாப் ஸ்கேம்னால. இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டேரெக்டாக கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது கவர்மெண்ட் என்ன சொல்லுமா, இப்படி கொடுக்குற லேப்டாப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட எது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய தடையே போகும். எதுக்காக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து இது சோர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதான். அதனால் இனி ஒவ்வொருத்தரும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுவும் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரத்தில் அதை ஒதுக்கி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறதா இந்த திரைப்படத்தோட கதை. சரி ஃப்ரெண்ட், நான் சின்ன விஷயம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.